ஓம் நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணி. நாளை ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ் என்று உலகம் முழுவதும் அந்த கொண்டாட்டம், ஆடல் பாடல் எல்லா வகையிலும் அது சிறப்பாக இருக்கும். எப்படி இந்துக்கள் தீபாவளியை கொண்டாடுகிறார்களோ அது போன்று கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்மஸ் என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. எல்லா கிறிஸ்தவ அன்பர்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ். குழந்தை இயேசுநாதர் அவர் பிறந்த அந்த கிறிஸ்மஸை ஒரு குழந்தையாகவே நாம் கொண்டாடி கொண்டு இருக்க போகிறோமா? கேள்வி நமக்கு வருகிறது. பொதுவாக என்ன செய்கிறார்கள்? ஆடை அலங்காரங்கள் இருக்கு, எல்லா வீடுகளிலும் நல்ல விளக்கேற்றி வைக்கிறார்கள், ஒவ்வொரு வீடுகளிலும் நட்சத்திர பல்பு எரிகிறது, கேக் வெட்டுகிறார்கள், விருந்து படைக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ் எல்லாம் சொல்கிறார்கள். இதெல்லாமே நன்றாக இருக்கிறது. ஆனால் அது இயேசுநாதரை மகிழ்ச்சி படுத்துமா? மெரி கிறிஸ்மஸ் என்றால் இயேசுநாதருக்கு எது பிடிக்குமோ இந்த ஆட்டம், இந்த கொண்டாட்டம், இந்த நிகழ்ச்சி இயேசுநாதருக்கு மகிழ்ச்சியை தருமா? இந்த ஒரு அடிப்படை கேள்வி நாம் கொண்டாடும் கிறிஸ்மஸாக இருக்கட்டும், நாம் கொண்டாடும் தீபாவளியாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ஒரு சடங்காக இல்லாமல் ஒவ்வொன்றும் ஒரு கொண்டாட்டம் என்றால் அது ஆனந்த ஆன்மீக களிப்பாக இருக்கும். அப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் தான், அந்த ஒரு நோக்கத்தில் தான் சுவாமி விவேகானந்தர் இயேசுநாதரை பற்றி எப்படியெல்லாம் அவர் ஆராதித்தார் என்பதை நாம் பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்யை சகோதரி நிவேதிதருடைய சீடர் மகாகவி பாரதியார் சுவாமி விவேகானந்தருடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதன்படி அவர் பாடியவர். அவர் ஓரிடத்தில் கூறுகிறார், தீபாவளி கொண்டாட்டம் எப்படி இருக்க வேண்டும்? சிறுபிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாது. அன்று காலையில் புத்தாடை உடித்து நல்ல உணவு வகைகளை எல்லாம் அறிந்துவிட்டு சிறுபிள்ளைகளாக வெடிவெடித்து அப்படி கொண்டாடுவதுதான் தீபாவளியா? அப்படி இல்லாமல் நமக்கு உள்ளும் புறமும் ஓர் இருட்டாக இருக்கக்கூடிய நரகாசுரன் என்ற தீய சக்தியை, தீமையை பரப்புகின்ற அம்சங்களை எல்லாம் களைந்தெறிவது தான் உண்மையான தீபாவளி என்று மகாகவி பாரதியார் கூறுவார். விவேகானந்தர் இயேசுநாதரை போற்றுகிறார். அவர் போற்றும் போது அவ்வளவு அருமையாக இருக்கும். சமீபத்தில் ஒரு சர்ச்சில் என்னை பேச அழைத்திருந்தார்கள், கிறிஸ்மஸ் பண்டிகை முன்னிட்டு. சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை, அவர் இயேசுநாதரை பற்றி எப்படியெல்லாம் புகழ்ந்து பாடியிருக்கிறார், புகழ்ந்து போற்றி இருக்கிறார் என்பதை பற்றி எல்லாம் சொன்னபோது அங்கிருந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் விவேகானந்தரை ஒரு இந்து துறவியாக மட்டுமே பார்த்த அந்த ஒரு குறைபாடை நான் இங்கு பார்த்தேன். இயேசுநாதரோ சுவாமி விவேகானந்தரோ அவர்கள் எல்லாம் அருட்தூதர்கள், அருளாளர்கள். அவர்கள் எல்லோருக்குமே பொதுவானவர்கள். அவர்களுக்கு மதம் என்ற பிராக்கெட் போடுவது மனித இனத்தின் ஒரு பெரும் குறைபாடு. சுவாமி விவேகானந்தர் இவ்வளவு போற்றி இருக்கிறார் இயேசுநாதரை என்று சொன்னவுடன் அதை, அவர் போற்றியதை கொச்சைப்படுத்தும் வகையில் விவேகானந்தரே இயேசுநாதரை போற்றியிருக்கிறார் என்று பாமர இந்துக்களிடம் சென்று கூறுவார்கள். இவரே பாராட்டி இருக்கிறார், அதனால் நீங்களும் எங்கள் மதத்திற்கு வந்து விடுங்கள் என்று மத மாற்றம் செய்வதற்கு இந்த கருத்துக்களை பயன்படுத்துவது மூடத்தனம். அதே போன்று இன்னொரு சாரார் என்ன செய்கிறார்கள் என்றால், ஏன் விவேகானந்தர் பிற மதம் போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும், அதனால் எங்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல் என்று அவர்களும் ஒரு குறையுள்ள சிந்தனை உடையவர்களாக தென்படுகிறார்கள். இரண்டுமே தவறு. ஒன்று குற்றம், முதலில் சொன்னது குற்றம் என்றால் இரண்டாவது சொன்னது பிழை. சுவாமி விவேகானந்தரோ இயேசுநாதரோ அருட்தூதர்கள். அவர்கள் அன்பின் திரு உருவங்கள். அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து அந்த அருளாட்சியின் கீழ் நாம் எல்லாம் இருப்பது என்பது நமக்கு கிடைத்த தெய்வம் நமக்கு கொடுத்த பெரிய கொடை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுவாமி விவேகானந்தர் இயேசுநாதரை போற்றுகிறார் என்று சொல்லும் போது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கற்றோரை கற்றோரே காமுறுவர்.
ஒரு பெரிய ஒரு ஆன்மீக புருஷரை இன்னொரு ஆன்மீக புருஷர் தான் அடையாளம் காண முடியும், கண்டு போற்ற முடியும், கண்டு நமக்கு காட்ட முடியும். அப்படி சொன்னவர் தான் சுவாமி விவேகானந்தர். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தமது ஆன்மீக சாதனை நாட்களில் ஒரு முறை இயேசுநாதரை கண்டிருக்கிறார். கண்டு இவர் யார் என்று பார்க்கும்போது இயேசுபிரான் மெல்ல மெல்ல வந்து பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் திருமேனியில் கலந்து விட்டதாக அவரது வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது மகான்கள், அருளாளர்கள், மிஸ்டிக்ஸ் இவங்கெல்லாம் எங்கு இருந்தாலும் சரி, அதை உள்வாங்குவது தான் உண்மையான இந்து மதம். அவர்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்களை அதை உள்வாங்கி நமது போக்கில் போவது தான் உண்மையான இந்து மதம். அதை பரப்பியவர்கள் தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர், சுவாமி விவேகானந்தர். இதய தூய்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றார் இயேசுபிரான். இது திருவள்ளுவர் கூறக்கூடிய மனத்துக்கண் மாசிலன் ஆதல். நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் அங்கு சொன்ன விஷயத்தை இங்கும் இருக்கிறது, இங்கு சொன்ன விஷயம் அங்கும் இருக்கிறது. மேலிருந்து பார்க்கும் போது எல்லோருமே ஒரே வகையில் தான் கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுபிரானுக்கும் சுவாமி விவேகானந்தருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இவர் அவர் மீது அப்படி உருகி உருகி படித்திருக்கிறார். கோவாவில் 6 மாத காலம் கிறிஸ்டியன் மிஸ்டிக்ஸ், மித்தாலஜி இதெல்லாம் நிறைய படித்திருக்கிறார் சுவாமி விவேகானந்தர். படிப்பதற்காகவே பெரிய பெரிய சர்ச்சுகளில் தங்கி பாரம்பரியமான பழமையான புத்தகங்களை எல்லாம் அவர் அங்கு வாசித்திருக்கிறார். அவருடைய வரலாறு இதையெல்லாம் கூறுகிறது. சுவாமி விவேகானந்தரும் அவருடைய சக சீடர்களும் மேற்கு வங்காளத்தில் இருக்கும் ஆன்பூரில் ஆன்மீக சாதனைக்காக அங்கு செல்கிறார்கள். சுவாமி பிரேமானந்தருடைய சொந்த ஊர். சுவாமி பிரேமானந்தருடைய தாய் மாதங்கினி தேவி மகனை போன்று இருக்கக்கூடிய எல்லோரையும் அழைத்து அங்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி பாடுங்கள், தியானம் செய்யுங்கள், பேசுங்கள் என்று சொல்லி அங்கு ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்துகிறார். அந்த சமயத்தில் வைராகியத்தின் உச்சத்தில் இருந்த சுவாமி விவேகானந்தர் மற்றும் அனைவரும் சேர்ந்து அன்று இரவு துணி தீ மூட்டி யாகம் வளர்த்து எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து இனிமேல் நாம் வாழ்வது இறைவனுக்காக மட்டுமே என்று சந்நியாசம் மேற்கொண்ட அந்த தினம் 1886 டிசம்பர் 24 இரவு. விடிந்த பிறகுதான் தெரிகிறது அது மறுநாள் கிறிஸ்மஸ் என்று. கிறிஸ்மஸ் ஈவில் தான் இதை எடுத்திருக்கிறார்கள், சந்நியாசத்தை எடுத்திருக்கிறார்கள். முறைப்படி சந்நியாசம் எடுத்தது பிறகு. ஆனால் பிராணனுக்கு சந்நியாசம் கிடைத்தது எப்போதென்றால் அந்த தினம்தான். அந்த வகையில் இயேசுநாதருடன் இணக்கமாக இருந்ததால் தான் அந்த தினத்தில் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. சுவாமி விவேகானந்தர் தமது சந்நியாசத்திற்கு பிறகு பாரதம் முழுவதும் பரிப்ராஜகராக நாடு முழுவதும் அவர் பயணித்தார். மக்களின் நிலைமையை கண்டார். எங்கெல்லாம் நல்ல ஆன்மீக வளங்கள் இருக்கிறதோ அதை மெருகேற்றினார். அந்த சமயத்தில் அவர் எடுத்து சென்றது 2 புத்தகங்களைத்தான். ஒன்று பகவத்கீதை, இன்னொன்று தாமஸ் ஏ கெம்பிஸ் எழுதிய இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற 2 நூல்கள் தான் அவருடைய பையில் இருந்தது. அதன் பிறகு சுவாமி விவேகானந்தர் மேலை நாட்டிற்கு செல்கிறார், சிகாகோ பிரசங்கம் செய்கிறார். அப்போது எண்ணற்ற பேர் வந்தார்கள், ஆயிரக்கணக்கில் சீடர்கள் இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். அவர்கள் எல்லோரும் நம் நாட்டில் இருந்தா சென்றவர்கள். இங்கு இருக்கக்கூடிய இந்துக்களை அவர் கூட்டில் சென்றார்? இல்லை. மேலை நாட்டில் அவருக்கு வாய்த்த சீடர்கள் அனைவருமே இயேசுநாதரின் குழந்தைகள் தான். ஆம், அனைவரும் உண்மையான கிறிஸ்தவர்கள். சுவாமி விவேகானந்தருடைய அந்த பரந்த இதயத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களிடம் பேசும்போது இயேசுநாதருடைய பெருமையை பற்றி சுவாமி விவேகானந்தர் தான் எதையெல்லாம் கண்டாரோ, எதையெல்லாம் அனுபவித்தாரோ அவற்றை அவர்களுக்கு அவர் கூறுகிறார். அதனாலேயே அவர்கள் மேலும் தீவிரமாக ஈர்க்கப்படுகிறார்கள். ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் கிரைஸ்ட் த மெசஞ்சர் என்ற ஒரு அருமையான உரை ஆற்றுகிறார்.
கலிபோர்னியாவில் 1900 ஜனவரி 7ஆம் தேதி இந்த உரை ஆற்றினார். அந்த உரை அவ்வளவு அருமையாக அது இருக்கிறது. அதில் சுவாமி விவேகானந்தர் இயேசுநாதர் ஒவ்வொருவருக்கும் எப்படியெல்லாம் உபதேசம் செய்தார் என்பதை பற்றியெல்லாம் மிக அருமையாக கூறி வருகிறார். இன்னொரு முறை மிஸ் ஜோசபின் மேக்லோட் என்ற சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்யை, அவர் சுவாமி விவேகானந்தருடைய பல சொற்பொழிவுகளை நேரிலேயே பார்த்தவர். ஒரு முறை ஜீசஸ் ஆஃப் நேசரத் அப்படிங்கிற அந்த ஒரு உரை அவர் நேரில் கேட்டார். இயேசுநாதரை பற்றி அப்படி உருக்கமாக சுவாமி விவேகானந்தர் உரையாற்றினார். எப்படி இருந்ததென்றால், மிஸ் மேக்ரோட் கூறுகிறார், சுவாமி விவேகானந்தர் உரையாற்றும் போது அவருடைய தலை முதல் பாதம் வரை அப்படி ஒரு தெய்வீக ஒளி நான் கண்டேன். உடலெங்கும் அப்படியே பிரகாசமாக இருந்தது. ஒரு அமானுஷ்யமான ஒளியை நான் கண்டேன். அவருடைய தலையை சுற்றிலும் தெய்வீக ஒளி இருந்தது என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். அப்படி இயேசுநாதரை பற்றி உருகி உருகி அவர் என்னதான் சொல்லிவிட்டார் என்றால், ஒரு சில விஷயங்கள் பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு இயேசுநாதர் என்றால் ஒரு மதத்தின் தலைவர், அவ்வளவுதான். அதில் அந்த மதத்தை சேர்ந்தவர்களே அவ்வாறு தான் அவர்களை குறிக்கி விடுகிறார்கள். ஆனால் விவேகானந்தர் தான் கூறுகிறார், மனித குலத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு தியாக மூர்த்தி, அன்பின் திருவுருவம் இயேசுநாதர் என்று பதிவிடுகிறார். சிலுவை, இயேசுநாதர் அதில் அறையப்பட்டார் என்றுதான் தெரியும். ஆனால் சிலுவையை சுமந்தவர் இயேசுநாதர். சிலுவை என்பது என்ன? தானே விரும்பி ஏற்ற தியாக புத்தி. அது தியாகத்தின் சின்னம்தான் சிலுவை என்று சுவாமி விவேகானந்தர் பதிவிட்டிருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் இயேசுவை ஒரு மத அமைப்பாக, சமய பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தும் போது சுவாமி விவேகானந்தர் அவருடைய வாழ்க்கை முறையை பார்க்கிறார். கிறிஸ்டியானிட்டி மஸ்ட் பி பிராக்டிஸ்ட், நாட் மியர்லி பிரீச்ட். இதை சுவாமி விவேகானந்தர் அருமையாக பதிவிட்டிருக்கிறார். வெறும் நம்பினால் மட்டும் போதுமா? இல்லை, வாழ்ந்து காட்ட வேண்டும். இயேசுநாதர் எவ்வாறு வாழ்ந்தார், எவ்வாறு இறைவனுக்காக தனது தந்தைக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தார், சேவை செய்தார் மக்களுக்கு, தொழுநோயாளிகளை சேவையினால் அவரை எப்படி அவர் கரையேற்றினார் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் இயேசுநாதர் செய்த அந்த அருளிச் செயல்கள் என்று சொல்லலாம். அதெல்லாம் எப்படி சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் இருந்த கிறிஸ்தவ மக்களுக்கு கூறினார் என்பதையெல்லாம் நாம் படிக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் சுவாமி விவேகானந்தர் சொல்றார், இன்று இயேசுநாதர் இருந்திருந்தால் என் கண்ணீரால் அவரது பாதங்களை கழுவியிருப்பேன் என்ற அளவிற்கு அவர் பக்தி மேலிட்டு சொல்கிறார். கிறிஸ்தவம் வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒன்று. அதாவது இயேசுவை வணங்குவது மட்டும் போதாது, அவரை நம்புவது மட்டும் போதாது, அவரை போல அன்பு, மன்னிப்பு, சேவை, பிறரை புரிந்து கொள்ளுதல், இறைவனோடு இணக்கமாக இருத்தல், யாரெல்லாம் நமது வழியில் வருகிறார்களோ அவர்களை எல்லாம் இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி இருக்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் இங்கு கூறுகிறார். அவரை ஒரு மத அமைப்பாக பார்க்கவில்லை. இயேசுவின் முழு போதனையின் சாரம் அன்பு, அன்பு, அன்பு. மக்கள் மீது அன்பு, இறைவன் மீது அன்பு. இந்த இரண்டும் தானே எல்லா மதங்களும் கூறுகின்றன. குறிப்பாக இந்து மதம் மிக மிக ஆழமாக கூறுகிறது. அதை உணர்ந்ததால் தான் சுவாமி விவேகானந்தரால் இயேசுவை பற்றி எந்த அளவிற்கு ஆழமாக கூற முடிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முத்தாய்ப்பாக அவர் ஒன்று கூறினார், இயேசுவை பற்றி பேசுவதை விட, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், இயேசு பிரானை பற்றி பேசுவதை விட இயேசுவை போல வாழ முயல்வோம். சுவாமி விவேகானந்தர் எந்த ஒரு கருத்தை கூறியதால் தானோ என்னவோ, அங்கிருந்த ஜீசஸ் ஆஃப் நேசரேத் என்ற அந்த உரை கேட்ட மக்கள் அனைவருமே இயேசு பிரானே நம்மிடம் உரையாற்றுகிறாரோ என்று கூட நம்பத் தொடங்கினார்கள். அந்த அளவிற்கு இயேசுநாதரை, அவருடைய அந்த கான்சியஸ்னஸ், அந்த உணர்வை உள்வாங்கி கிறிஸ்தவர்களுக்கு அவர் கூறினார். சுவாமி விவேகானந்தர் இயேசு பிரானை போற்றினார் என்றால், உண்மையான சனாதன இந்து மத தலைவர் மட்டுமே இவ்வாறு சேரவாரீர் ஜெகத்தீரே என்று எங்கெல்லாம்
ஆன்மீக சக்தி இருக்கிறதோ, எங்கெல்லாம் தியாகம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் புனிதம் இருக்கிறதோ அதை கொண்டாடுவது சுவாமி விவேகானந்தர் போன்ற மகான்களுக்கு, அருளாளர்களுக்கு இயல்பான ஒன்று. அந்த அடிப்படையில் இனிமேல் நாம் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லும்போது அது வெறும் வாய் வார்த்தையாக நின்று விடாமல், ஒரு வாழ்த்தாக நின்று விடாமல், அது இட் இஸ் நாட் மியர் விஷ், இட் இஸ் அ ப்ராஜெக்ட். மெர்ரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் என்றால் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய சேவையின் மூலமாக, சக மனிதர்களுக்கு நான் காட்டும் அன்பின் மூலமாக இயேசுபிரானை நான் மகிழ்வுறச் செய்வேனா, இறைவனை உகப்பிப்பேனா? இது நம்முடைய வைஷ்ணவத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பெருமாளை உகப்பிக்க வேண்டும் என்பார்கள் அல்லவா? அதே விஷயத்தை தான் அங்கும் நாம் பார்க்கிறோம். எப்படி இயேசுநாதரை உகப்பிப்பது அல்லது அவரை சந்தோஷப்படுத்துவது எப்படி? முத்தாய்ப்பாக கிறிஸ்தவர்களின் திருமணத்தின் போது தேவாலயத்தில் திருமணம் நடக்கும். எல்லா சடங்குகள் முடித்த பிறகு அருட்தந்தை ஒன்று கூறுவார், தேவன் இணைத்த உறவை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இது மிக முக்கியமானது. இது உலக மக்கள் எல்லோருக்குமே, அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தேவன் இணைத்த உறவை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். அது என்ன தேவன் இணைத்த உறவு? நமக்கு உயிர் கிடைத்திருக்கிறது. அந்த உயிருக்கு ஏற்ற ஒரு உடல் கிடைத்திருக்கிறது. அந்த உடலுக்கேற்ற ஒரு மனம் கிடைத்திருக்கிறது. புத்தி கிடைத்திருக்கிறது. பிராணன் கிடைத்திருக்கிறது. ஆன்மா இருக்கிறது. இந்த ஐந்துமே, அது எல்லாம் தனித்தனியாக இருந்தால் யாருக்குமே பயனில்லை. இறைவன் இந்த ஐந்தையும் சேர்த்து வைத்திருக்கிறார். இது தேவன் இணைத்த உறவு. ஆணும் பெண்ணும் சேர்த்து வைக்கிற உறவு என்று மட்டும்தான், திருமணத்தின் போது மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறோம். இல்லை, ஒவ்வொரு நாளும் நாம் இந்த ஐந்தின் தொடர்பில் இருக்கிறோம். இந்த ஐந்தும் ஆண்டவன் நமக்கு அருளியவை. தேவன் இணைத்த இந்த உறவை, உடல், மனம், புத்தி, பிராணன், ஆன்மா அல்லது உயிர் ஆகிய இந்த உறவை நாம் நன்றாக பாதுகாத்து இறைவன் விரும்பும் ஒரு வாழ்க்கையை, இறைவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படும் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் சுவாமி விவேகானந்தர் இயேசுநாதரை பற்றி கூறும்போது சொன்ன மிக முக்கியமான ஒரு சிந்தனையாகும். இயேசுபிரானை பற்றி பேசுவதை விட இயேசுபிரான் போன்று வாழ முயல்வோம் என்பதுதான் சுவாமி விவேகானந்தர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா மதத்தினருக்கும் அவர் கூறக்கூடிய ஓர் அருளாசி. அந்த அருளாசி, அதை மட்டும் நாம் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் உலகில் பயங்கரவாதம் இருக்காது. மதத்தின் பெயரால் தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் வராது. அவரவர் நிலையில் உயர்ந்தவரே, நம்மாழ்வார் கூறுவது போன்று அவரவர் இறையவர் குறைவிலர். அந்த நிலை நமக்கு வாய்த்துவிடும். அப்படிப்பட்ட உன்னதமான அந்த செய்தியையே, அதுதான் இயேசுபிரானுக்கு நாம் சொல்லக்கூடிய ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் என்ற ஒரு வாழ்த்து செய்தியாக இருக்கும். அந்த நிலை அகிலத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று அனைவரும் வேண்டிக் கொள்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராம கிருஷ்ணார்ப்பணமஸ்து.